ஆனா இதுல மிக முக்கியமா MS தோனி, த கிரேட் கேப்டன் MS தோனி ஆடும் லெவனில் ஆசானாக இருக்க போறார். தோனியை பத்தி ஒரு நல்ல தகவல், ஒரு ஆச்சரியமான தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு வீரரை எல்லா வீரர்களும் ஏலத்தை எடுப்பாங்க, எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா தோனியை பத்தி பலருக்கு தெரியாத ஒரு விடயம் என்னென்றால் 2008ஆம் ஆண்டு இந்த IPL போட்டிகள் தொடங்கிய போது, அதாவது 17 வருஷத்துக்கு முன்னாடி IPL போட்டி தொடங்கும் போது 2008ல ஏலம் எடுக்கிறாங்க. அப்ப சச்சின் ஒவ்வொரு டீமுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, உங்க டீம்ல யார் யார் வேணுமோ எடுத்துக்கன்னு. சச்சினை மும்பை எடுத்துடுறாங்க, ராயல் சேலஞ்சர்ஸ் ராகுல் டிராவிட் எடுத்துடுறாங்க, கொல்கத்தா கங்குலி எடுக்கிறாங்க. அதுமாதிரி ஒவ்வொருத்தர் எடுக்கிறாங்க. சென்னைக்கு யாருமே அப்ப அந்தஸ்து, நட்சத்திர அந்தஸ்து சென்னையில இருந்து யாரும் இல்லை. சென்னையோட IPL அணி அப்ப உரிமையாளர் இருக்க சீனிவாசன் என்ன பண்றாரு, சேவாக எடுக்கலாமான்னு பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனா சேவாக டெல்லி அடம்பிடிச்சு எடுத்துறாங்க. அப்ப யாரை எடுக்கிறது அப்படின்னு அப்ப யாருமே எடுக்கல. ஆனா ஏலத்துல பாத்துக்கலாம் இருக்கும்பொழுது தோனி ஏலத்துக்கு வர்றார். தோனியை ஒருத்தர் இல்லைங்க, அப்ப இருந்த 8 அணியுமே தோனி எடுக்கணும்னு பாக்குறாங்க. MS தோனி அப்ப கேப்டனா சிறந்த நட்சத்திரமா ஜொலிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அப்ப இன்னும் உலக கப்ல 2008. அப்ப எல்லாருமே தோனி எடுக்கணும் 2007ல ஜெயிச்சனால அந்த எல்லாருமே எடுக்கணும் ஒரு ஆர்வமா இருக்காங்க. அந்த ஆர்வத்துல கடைசியில போட்டி ஒவ்வொருத்தரா கழிட்டே வராங்க. கடைசியில அப்பயும் மும்பையும் சென்னையும் தான் மோதுறாங்க. மும்பை இந்தியன்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் மோதுறாங்க. தோனியை யார் எடுக்கிறது வேற வழி இல்லாம பணத்தை ஏத்திட்டே போறாங்க. ஏலத்தொகை அதிகமான என்ன பண்ணன்னு தெரியல. 2 உரிமையாளர் சந்திச்சு போறாங்க. அம்பானி குரூப்பும் நம்ம IPL இந்தியா சிமெண்ட்ஸ் குரூப்பும் 2 ஓனர்களும் சந்திச்சு பேசி தோனி நாங்க எடுத்துக்கிறோம், நீங்க தான் ஆல்ரெடி சச்சினை எடுத்தாச்சு, தோனி எடுத்துக்கிறோம் ஒரு சமரச ஃபார்முலா பிரகாரம் தோனி சென்னைக்கு வராரு. இப்படிதாங்க தோனி வந்தாரு. MS தோனியோட கதை, சென்னை சூப்பர் கிங்ஸ்ல MS தோனி வந்த கதை தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்றதுக்காக இந்த தகவலை 17 வருஷம் கழிச்சு 18வது ஆண்டு IPL தொடங்கும் போது CSKக்கும் தோனியும் எப்படி இணைஞ்சாங்க அப்படின்றதுக்காக கொடுக்கிறோம். ஏன்னா தோனி சென்னைக்கு வந்த பிறகு, தோனி ஜார்க்கண்ட்ல ராஞ்சியில பிறந்திருந்தாலும் அவர் சென்னை சென்னை அவருடைய 2வது ஹோம் அப்படின்னு அவரே சொல்றாரு. என்ன 2வது வீடா நான் சென்னையை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அது தவிர சென்னை தோனினாலே சென்னைனாலே சென்னை சூப்பர் கிங்ஸ்னாலே தோனின்ற மாதிரி ஆயிடுச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸோட ஹார்ட் பீட், இதய துடிப்பு தல தோனி. அதை நான் சொல்லுங்க, சென்னை ரசிகர்கள் சொல்றாங்க, கிரிக்கெட் ரசிகர்கள் சொல்றாங்க. அதை மற்ற கிரிக்கெட் வீரர்களும் நேற்று பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இவர் சொல்றாரு, நம்ம மும்பை இந்தியன்ஸோட தற்காலிக கேப்டன் சூரியகுமார், இன்றைய போட்டியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் சொல்றாரு, சென்னைனாலே தோனி தான். அதுவும் தோனி விளையாடலாம் வேண்டாங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல CSK பேட்டிங் ஆடும்போது இப்படி வெளில அப்படி போவார் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல காட்டுவாங்க, வெறும் திரையில வருவாரு தோனி. அதை பார்த்த உடனே அந்த அரங்கமே டெசிபிள் பார்க்கணும், 200-300 டெசிபிள் மேல போயிடும். அந்த சத்தத்துக்காக தாங்க, அதுதாங்க தோனி. தோனினாலே எனர்ஜினாலே தோனி என்பதுதான் எல்லாருக்கும் அறிஞ்ச விஷயம். ஆனா இன்னைக்கு நம்ம ஹரி கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்க போறோம். ஹரி, இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸோட 11 தப்ப மீண்டும் பார்ப்போம். அந்த 11 வீரர்கள் பட்டியலை பார்க்கலாம். நீங்க இப்ப அந்த வீரர்களை பார்க்கும்பொழுது என்னோட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு இந்த இம்பாக்ட் பிளேயரா யார் வருவா, யார் போக போறா? ஏன்னா கான்வாய் நம்முடைய லெவல்ல இல்ல, கான்வாய் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவாரா? நம்மளுடைய லெவல் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கான்வே வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் இவங்க இம்பாக்ட் பிளேயரா சிவம் தூபையை யூஸ் பண்றதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சிவம் தூபையை பேட்டிங் ஆடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு பவுலிங்க்கு பார்த்தீங்கன்னா நூர் அகமது அல்லது இந்தியாவோட இளம் வேகப்பந்து வீச்சாளர் கமலோஸ் நாகர்கோட்டியை வேணா உள்ள அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத திருப்பமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிவம் துபை இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா என்ன பண்றாங்க பாப்போம்.